அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். நாம் நம் வாழ்விலே சில நேரங்களில் நம்மின் சில பொருட்களை தொலைத்திருப்போம். அது நம்முடைய பொருளாதாரங்களோ, நம்மின் பணங்களோ, நம்மின் பர்ஸோ, நம்மினுடைய நகைகளோ என்று நம்மின் பொருளாதாரங்களிலிருந்து சில நேரங்களில் சிலவற்றை நாம் தொலைத்திருப்போம். நம்மிடத்திலிருந்து தொலைந்துவிட்ட அந்த பொருட்களை நாம் மீட்டெடுக்க வேண்டுமானால், தொலைந்த பொருட்கள் கிடைக்க வேண்டுமானால், குறிப்பாக நம்மின் வியாபாரங்களில் நமக்கு வரவேண்டிய சில பணங்கள் நம்மிடத்திலே வந்து சேர வேண்டுமானால், இப்பொழுது இங்கு சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய அல்லாஹ்வினுடைய திருப்பெயர்களை நாம் சொல்லும் எண்ணிக்கையின் அளவு ஓதி ஒரு வசனத்தை ஓதிவிட்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக தொலைந்த பொருட்கள் நம்மை வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். அப்படி பொருட்கள் தொலைந்தவர்கள் அது கிடைப்பதற்கு நல்ல நிலையிலே உது செய்துவிட்டு யா ஜாமிஉ யா அல்லாஹ் என்ற திக்ரை 114 முறை சொல்ல வேண்டும். யா ஜாமிஉ யா அல்லாஹ். அடுத்ததாக யா ஹஃபீலு யா அல்லாஹ், யா ஹஃபீலு யா அல்லாஹ் என்ற திக்ரை 119 முறை சொல்ல வேண்டும். இந்த இரண்டு திக்ருகளையும் உளமாற உள்ளச்சத்துடன் சொல்லிவிட்டு ஒரு குர்ஆன் வசனம், ஒரு துஆவோடு சேர்ந்து அதை நாம் 111 முறை சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம யா ஜாமிஅன் நாசி லியௌமின் லா ரைப ஃபீஹி இன்னல்லாஹ லா யுஹ்லிஃபுல் மீஆத் இஜ்மஅ் அலைய ضالتي என்ற துஆவை 111 முறை உள்ளச்சத்தோடு சொல்லிவிட்டு, இந்த துஆவிலே கடைசியாக இஜ்மஅ் அலைய ضالتي என்று வரும் பொழுது, எந்த பொருள் உங்களிடத்திலிருந்தும் தொலைந்ததோ அதை நினைவிலே நாம் வைத்து கொண்டு இந்த துஆவை நாம் ஓதுவோமானால், நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் நம்மிடத்திலிருந்து தொலைந்த பொருட்கள் நம்மை வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக இந்த வார்த்தைகளின் அர்த்தங்களை நாம் பார்க்கும் பொழுது, யா ஜாமிஉ யா அல்லாஹ் என்று சொன்னால் ஒன்று சேர்ப்பவனே என்று பொருள். யா ஹஃபீலு யா அல்லாஹ் என்று சொன்னால் பாதுகாப்பவனே என்று பொருள். அல்லாஹ்வை அழைத்து கேட்கக்கூடிய துஆக்கள் இவைகள் எல்லாம். அதற்கு பிறகு நாம் 111 முறை ஓதிய அந்த துஆவினுடைய கடைசியை பார்க்கும் பொழுது, குர்ஆன் வசனத்தை ஓதிவிட்டு கடைசியில் நாம் ஓதுவோம் இஜ்மஅ் அலைய ضالتي. யா அல்லாஹ், என்னிடத்திலிருந்தும் தொலைந்த பொருளை என்னிடத்தில் நீ ஒன்று சேர்ப்பாயாக, எனக்கு அதை நீ கொண்டு வந்து சேர்ப்பாயாக என்ற இந்த துஆவை நாம் ஓதி வர நிச்சயமாக தொலைந்த பொருள் கிடைக்கும். குறிப்பாக அந்த கடைசியில் இஜ்மஅ் அலைய ضالتي என்று ஓதும் பொழுது, எந்த பொருள் தொலைந்ததோ அந்த பொருளை நினைவில் வைத்து இந்த துஆவை ஓத வேண்டும் என்று இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹு தஆலா வாழ்விலே எல்லா விதமான கைரையும் பரக்கத்தையும் பெற்று வாழக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.